சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய குப்புத்தா பிரியாணி, கோஃப்தா பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு சில சேஞ்சஸோட எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கம் இந்த மாதிரி தான் செய்வோம், இந்த பேரில் தான் சொல்லுவோம். அதையே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு போன்லெஸ் சிக்கன் இல்லைனா மட்டன் தேவைப்படும். இன்றைக்கி போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி கையால் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கணும். அரைச்ச சிக்கன்லேருந்து பாதி அளவு துருவின தேங்காய், அது கூட பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு துருவின தேங்காய், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை. வெங்காயமும் தண்ணி விடும். தண்ணி அதிகமாக சேர்க்காம தெளிச்ச மாதிரி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். என்னென்ன பொருள் அளவு எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் தெளிவாக பின் பண்ணியிருக்கேன். சிக்கனையும் தேங்காய் மசாலாவையும் மிக்ஸ் பண்ணணும். கையாலையும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மிக்சர் ஜாரில் ஒன்றா சேர்த்து ஒரு ஓட்டிட்டா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். தண்ணி அதிகமாக சேர்க்காம திக்கான பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ தான் உருட்ட வரும், அதான் ரொம்ப முக்கியம். அப்படி தண்ணி போல் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா பொட்டுக்கடலை மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வைக்க போகிற பிளேட்லையும் கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட்டில் வச்சு ஓட்ட போட்டு உருட்டுவேன். எனக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஷேப்பில் வேணுமோ செஞ்சுக்கோங்க. நாங்கள் சின்னதாக தான் போடுவோம். நல்லா சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணணும். மொத்தமாகவே ஒரு பிளேட்டை போட்டுட்டேன். போடும்போது ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இந்த கலரில் வெளியில் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இந்த குப்புத்தா ஒன்று மட்டும் முதல் நாளே ஃப்ரை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறுநாள் பிரியாணி பண்ணலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி. இந்தியா கேட் கிளாசிக்கில் பாஸ்மதி எடுத்திருக்கேன். இந்த அளவு கொட்டி அளந்திருக்கேன். 2 தண்ணியில் அலசிட்டு 3வது தண்ணியில் முதல்ல அரிசியை ஊற வச்சுட்டு பிரியாணி தாளிக்கலாம். குப்புத்தா ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை எடுங்க, அதான் நல்லாயிருக்கும். அது கூட நெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள், வாசனைக்காக சிக்கன் பீசஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இருந்தால் சேருங்க, இல்லைனா பரவாயில்ல. மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு தக்காளி, உப்பு, பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா. காரத்துக்காக மிளகாய்த்தூள் மூடி போட்டு 10 நிமிஷம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் தயிர் சேர்க்கணும். ஒன்று நல்லா வதக்கி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவியில் ஃப்ரை பண்ண குப்புத்தா சேர்க்கும் போது இன்னுமே மசாலா பிடிச்சி செம்மையாக இருக்கும். தண்ணி சேர்த்ததும் குப்புத்தா எல்லாமே சாஃப்ட் ஆகி பஞ்சு மாதிரி ஆகிடும். நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோமோ அதே பாத்திரத்தில் 1.5 பங்கு அளவுக்கு சூடான தண்ணி, பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சிருக்கேன். ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் பாதி குப்புத்தா எடுத்து தனியாக வச்சிருக்கேன். தம் போடும்போது சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்துட்டு 5 பாதாம், 5 முந்திரி, இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா பரவாயில்ல. கொஞ்சமாக பால் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன். அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாதாம், முந்திரி பேஸ்ட்டு, எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்த குப்புத்தா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அரிசியும் தண்ணியும் திரண்டு வர நேரத்தில் தம் போட்டுடலாம். அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் சிம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். அதுதான் நமக்கு அரிசி வெந்து வர நேரம். தம் உடைக்கும் போதே ஆஹா, வீடே அப்படி ஒரு மனமாக இருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் பிரியாணி பண்ணாலும் கொஞ்சமாக சிக்கனோ மட்டனோ எடுத்து இந்த மாதிரி குப்புத்தா போட்டு கஷ்டம்னு நினைக்காம ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.